So next question, a man has 120 liters of oil of one kind, 180 liters of another kind and 240 liters of third kind. So three types of oil வச்சிருக்காரு. So first ஆயிலோட அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 120 லிட்டர். ஸோ அடுத்தது 180 லிட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் 240 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு செல் த ஆயில் பை ஃபில்லிங் த த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஆயில் இன் டின்ஸ் ஆஃப் ஈக்குவல் கெப்பாசிட்டி. ஸோ அந்த ஆயில்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டின்ஸில் வந்து மாற்ற போகிறாரு. ஸோ பட் டின்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஃபைன் வாட் ஷுட் பி த கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் சச் டின். ஸோ ஈக்குவலாக கெப்பாசிட்டி இருக்க மாதிரி நீங்கள் டின் ஃபைன் பண்ண போகிறீங்க. ஸோ த்ரீ டைப் ஆஃப் ஆயிலுக்கும் ஒரே மாதிரி கெப்பாசிட்டி இருக்கணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டின்னில் 20 வைக்கிறீங்க அப்படின்னா எல்லா டின்லேயும் 20 லிட்டர்ஸ் தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறீங்க. பட் அது வந்து கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டியாக இருக்கணும். ஸோ 20யும் ஃபில் பண்ணலாம், 40யும் ஃபில் பண்ணலாம். ஸோ ரெண்டில் எது கிரேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா 40. அந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஆயிலையும் ஃபில் பண்ணணும் அட் த சேம் டைம். அதுதான் கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எந்த டின்னை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க, அதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைன் பண்ண போகிற ஆன்சர் வந்து நம்ம ஆன்சரை வந்து டிவைட் பண்ணுற மாதிரி. ஓகே. இருக்கிறத நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் ஆஃப் லிட்டர்ஸை விட கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும் கெப்பாசிட்டி. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து கிரேட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வி நீட் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹெச்சிஎஃப் வந்து ஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்க நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 120, 180, 240. ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணலாம். ஸோ 120யை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா 2ஆல் பண்ணும்போது 60, தென் 2ஆல் பண்ணும்போது 30, அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 15 அண்ட் தென் 3ஆல் டிவைட் பண்ணலாம், இல்லை 5ஆலையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 5. ஸோ அப்போ 120 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 power 3 into 5 in 3 into 5. ஓகே. ஸோ 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரியே வந்து 180யும் நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ 180 இதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 180 2ஆல் டிவைட் பண்ணும்போது 90, தென் 2ஆல் எகெயின் டிவைட் பண்ணலாம் 45, அதுக்கப்புறம் 5ஆல் டிவைட் பண்ணலாமா 9, தென் 3ஆல் டிவைட் பண்ணால் 3. ஸோ அப்போ 180 கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் 2 into 2 into 3 into 3 into 5. ஓகே. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 5 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே 240யும் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணி எழுதணும். ஸோ 240க்கு ஃபைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 120, தென் 2ஆல் டிவைட் பண்ணும்போது 60, எகெயின் 2ஆல் டிவைட் பண்ணால் 30, அப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 15 கிடைக்கும். தென் 3 ஆர் 5ஆல் டிவைட் பண்ணலாம், 3ஆல் டிவைட் பண்ணால் 5. ஸோ அப்போ 240 என்ன கிடைக்கும்னா 2 power 4 into 3 into 5. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைன் பண்ணாலே நம்மளோட ஆன்சர் வந்துடும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்ன, காமனாக இருக்கிறது பவர் கம்மியாக இருக்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 2 power 3 இருக்குது, இங்கே 2 ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 power 4 இருக்குது. அப்போ 2 ஸ்கொயர் தான் சூஸ் பண்ணிக்கணும். காமனாக இருக்கிறது 2 into 2 தான். அதே மாதிரி 3 பார்த்தீங்கன்னா 1 3 தான் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு 3 சூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் ஒரு 5 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் நமக்கு தேவையான கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் அ டின். ஓகே. ஸோ அப்போ அதோட கிரேட்டஸ்ட் கெப்பாசிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா 6 லிட்டர்ஸ். யூனிட்டை வந்து மறக்காமல் ஃபைனல் ஆன்சர்லேயும் மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. So next question, explain why 7 into 11 into 5 plus 5 is composite. Okay. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு காம்போசிட் ப்ரூவ் பண்ண சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட் ஏதாவது காமன் டேர்ம்ஸ் இருக்குன்னா நம்ம அதை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இடையில ஒரு ப்ளஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் தென் செகண்ட் இருக்க டேர்ம், ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது நம்பர் இருக்குன்னா அதை வெளியே எடுத்துக்கலாம். இங்கே 5 காமனாக இருக்குது. ஸோ 5வை வெளியே எடுத்துடுறேன். ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 7 into 11, தென் 5வை நம்ம வெளியே எடுத்துட்டோம். 7 into 11 மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ்க்கு அப்புறம் ஒரு 5 இருந்துச்சு, அதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ அதனால அந்த பிளேஸில் 1 மட்டும்தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ 5 நமக்கு வெளியே இருக்குது. ஸோ உள்ளே என்ன இருக்குன்னா 7 into 7 11. ஸோ தட் கேன் பி ரிட்டன் as 77 plus 1. ஸோ 77 plus 1 equal to 78. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 5 into 78. ஸோ இப்போ இந்த 78 ப்ரைம் நம்பராக இருந்தால் அப்படி எழுதிக்கலாம். இன்கேஸ் அது காம்போசிட் நம்பராக இருக்குது அப்படின்னா நம்ம அதை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி எழுதணும். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 39, தென் 3ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 13 கிடைக்கும். ஸோ அப்போ 78 எப்படி எழுதிக்கலாம்னா 2 into 3 into 13 எழுதிக்கலாம். ஆல்ரெடி ஒரு 5 இருக்குது. ஸோ காம்போசிட்னு நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ காம்போசிட் அப்படின்னா
மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 ஃபேக்டர்ஸ் தான் எக்ஸாக்டாக இருக்கணும். காம்போசிட் நம்பர்னால் மோர் தென் 2 ஃபேக்டர் இருக்குதுன்னு சொன்னாலே அது காம்போசிட்டுன்னு சொல்லிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 ஃபேக்டர்ஸ் ஆல்ரெடி இருக்குது அண்ட் 1ம் ஒரு ஃபேக்டர் தான். அந்த நம்பர் அப்படியே எடுத்துட்டாலும் அதுவும் ஒரு ஃபேக்டராக தான் இருக்கும். ஸோ அப்போ மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால இது காம்போசிட் அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூட் பண்ணிக்கலாம்.